இது என் அம்மாவோட ஃபேவரட் ஷர்ட். சார், இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ எனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. பிரபா, நீ என்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் உன்னை அதே அளவுக்கு ரொம்ப விரும்புறேன். அதனால உன் வாழ்க்கை கெட்டு போறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் என்னதான் குணமாகி வந்தாலும் செதஞ்சு போன என் முகத்தை இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நீ என்னால தினந்தனும் அசிங்கப்பட வேண்டியிருக்கும். அதை என்னால் தாங்கிக்க முடியாது பிரபா. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு உங்ககிட்ட சொன்னாலும் நீ அனுமதிக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால வேற வழியே இல்லை பிரபா. நான் உன்னை விட்டு நிரந்தரமா பிரியணும்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மு, அம்மு எங்க இருக்க? பதில் சொல்லு அம்மு. அம்மு எங்க போன? என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் உன் மேல என் உயிரையே வச்சிருக்கேங்கிறது தெரிஞ்சிருந்தும் எதுக்காக என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போன? இனிமே நீ இல்லாம இந்த வாழ்க்கையில நான் தனியா என்ன பண்ணுவேன்? ஏ அம்மு, ஏ பிரக்யா, பிரக்யா. சொல்லு பிரபா. ஹலோ பிரக்யா. என்னாச்சு பிரபா? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? பிரக்யா இங்க. பிரக்யா இங்க அம்மு. அம்மு, அம்முக்கு என்னாச்சு பிரபா? பிரக்யா, நான் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தேன். பிரபா, பிரபா ப்ளீஸ், நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. நான் இப்பவே அங்க வரேன். நீ எங்கேயும் போயிடாத. அவளுக்கு எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு திரும்ப வந்துரு அம்மு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கிட்டு திரும்ப என்கிட்டயே வந்துரு அம்மு. உன்னை யாரும் எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது அம்மு. ப்ளீஸ் வந்துரு. இந்த ஜானகிக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இன்னைக்கு அம்முக்கு இந்த நிலைமை வந்து அவ இந்த முடிவு எடுத்திருக்காரா, அதுக்கு மூல காரணமே நீதான். உன்னால தாண்டி. உன்ன மாதிரி ஒருத்தி என் கருவுல சுமந்து பெத்ததுக்கு நான் வெட்கப்படுறேன்டி. நீ இப்படிப்பட்டவன் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா உன் கழுத்து நினைச்சு கொண்டிருப்பேன். இன்னையில இருந்து இந்த பிரக்யா ஒரு அனாதை. அவளுக்கு சொந்தம்னு யாரும் கிடையாது. நீ ஒரு அனாதையா வாழ்ந்து அனாதையாவே தாண்டி சாக போற. எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. என் அம்மா எங்கேயோ இருக்கான்னு என் உள் மனசு சொல்லுது. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அவ கண்ணா மூச்சு ஆட்டம் ஆடுறா. எனக்கு தெரியாம எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுல நம்ம கிட்ட விளையாடுவா ஞாபகம் இருக்கா? அதே மாதிரிதான் இப்பவும் விளையாடுறா. நாங்க தோத்து போயிட்டோம்மா. அம்மாவாலையும் பிரபாவாலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியல. நீயே வந்துருமா. அம்மு, நீ அம்மா கிட்ட விளையாடுறது என்னம்மா? வேண்டாம், போதுமா விளையாடுறது. திரும்பி வந்துருமா. இந்த நிலைமையில நீ இப்படி எல்லாம் விளையாட கூடாதுடா. உன் முகத்துல தொண்டையில எல்லாம் எப்படி அடிபட்டிருக்கு பாத்தியா? வேளைக்கு நீ மருந்து சாப்பிடணும்ல.
ஓய்வெடுத்தா தானே உடம்பு சரியாகும். அங்க குளிர் வேற ரொம்ப அதிகமா இருக்கும். உன்னால அதை தாங்கிக்க முடியாதேம்மா. அப்புறம் வலி வேற அதிகமாயிடும். வேண்டாமோ, குளிர்ல இருந்து அவனுக்கு ஜுரம் வந்துரும். அப்புறம் அந்த சிரப்பெல்லாம் குடிக்க வேண்டியிருக்கும். உனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் கசக்குதுன்னு அழ போற பாரு. அம்மா நீ இனிமே வரமாட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா என்னால அதை நம்பவே முடியல. எனக்காகவாவது வந்துரு அம்மா. எனக்கு நீ வேணுமா? என்னக்கா இது? நம்ம அம்மா இறந்துட்டா. என்னால தாங்க முடியல. எனக்கு என் பொண்ணு வேணும். பாட்டி, இப்படி ஆயிடுச்சு அபி. அம்மா இப்படி பண்ணிட்டாள. Check this. இல்ல ஆலியா, இது இல்ல. ஐ திங்க் திஸ் ஒன் இஸ் பெட்டர். தனு, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்ச நாள் வெளியில போலல, அதான் நீ ஃபேஷன் அப்டேட்ஸ் எதுவும் இல்லாம இருக்க. அப்படியா? என்னமோ நீ தினமும் வெளியில போயிட்டு வர மாதிரி பில்டப் கொடுக்குற. ஸ்வீட் ஹார்ட், இந்த ஆலியா போனாலும் போகலனாலும் she is always updated. எனக்கு எல்லாமே தெரியும். அலியா, தனு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? என்ன நியூஸ்? அந்த அம்மா இறந்து போயிட்டாளாம். என்ன? ராஜண்ணா, விளையாடாதீங்க போங்க. நான் எதுக்காக உங்ககிட்ட விளையாட போறேன்? ரெடில்ஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு மலை மேல இருந்து பிரக்யா கண்ணு முன்னாடியே கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாலாம். அம்மா இப்ப உயிரோட இல்ல. Are you serious? இந்த மாதிரி விஷயத்துல நான் எதுக்காக போய் சொல்ல போறேன்? ஹலோ, நீ எதுக்கு இப்ப ஷாக் ஆகுற? நீ சந்தோஷம் தானே படணும். நீ எதிர்பார்த்த குட் நியூஸ் இதுதானே. நீ இதுக்காக தானே இத்தனை நாள் பிளான் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்த. இப்ப பாத்தியா, நீ எதுவுமே செய்யாமலே உன் லைஃப்ல இருந்த மிகப்பெரிய ப்ராப்ளம் அவுட். அதை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு எப்படி இருக்க? I know. நான் ஆசைப்பட்டது இதுதான். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆலியா, குட் நியூஸ் எல்லாமே இப்படிதான் வரும். எதிர்பார்க்காம கிடைக்கிற சந்தோஷம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரி அம்மு இறந்துட்டா. அதுக்கு யாரும் உன்னை ப்ளேம் பண்ண மாட்டாங்க. You're right. யாரும் என்ன ப்ளேம் பண்ண மாட்டாங்க. அம்மு செத்துட்டா. ராஜண்ணா, அம்மு செத்துட்டா. I'm so happy. அம்மு இறந்துட்டா. என்னால நம்பவே முடியல. I'm so happy. You know what? This is the perfect time to celebrate. Wait a minute. I have something special for you. இதுதான். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் வரும்னு தான் நான் இதை பாதுகாத்து வச்சிருந்தேன். தனு, நீ இந்த டேட்டை மறக்க கூடாது, ஞாபகம் வச்சிருக்கணும். எவ்ரி இயர் இந்த டேட்டை நாம செலிப்ரேட் பண்றோம். நாங்கெல்லாம் வருஷம் செலிப்ரேட் பண்ண போறோம். ஆனா நீ டெய்லி செலிப்ரேட் பண்ண போற. நீ ஆசைப்பட்ட லைஃப் உனக்கு கிடைச்சிருச்சுல. இதுதான் இயற்கையோட நியதி. ஒருத்தரோட முடிவுல தான் இன்னொருத்தரோட ஆரம்பம் இருக்கும். ஏன் இப்படி பண்ணாமோ? ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ண? நாங்க எத்தனை பேர் இருக்கோமே. நாங்கெல்லாம் உன்னை புரிஞ்சுக்க மாட்டோம், உன்னை கவனிச்சுக்க மாட்டோம் நினைச்சு இப்படி ஒரு மடத்தனத்தை பண்ணிட்டியாமோ? இதை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீதான் என்னோட வாழ்க்கை, நீதான் எனக்கு எல்லாமேனு உன்னையே நினைச்சு வாழ்ந்த. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டியாமோ? என்னையும் மத்தவங்களையும் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சம்மோ? என்னால இதை மறக்க முடியாது. நீ செஞ்ச தப்பு என்னால மன்னிக்கவும் முடியாது. என் முகத்திலே முடிக்காம போயிட்டல. இனிமே நீ இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்? இப்படி என்ன பாதையில தவிக்க விட்டுட்டு போறதுக்காகவா என்ன காதலிச்ச? கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லி அவசரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி என்ன நெருகதி ஆக்கிட்டு போயிட்டியாமோ? ஏன்னு சொல்லு.